ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குயிக்கான ஒரு தக்காளி சாதம் தாங்க. ஸோ இது லஞ்சு ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, ஆனியனும் டொமேட்டோ, அதாவது வெங்காயம், தக்காளி, பூண்டு உரித்து வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 2ஆக உடச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது நம்மளுக்கு இதுக்கு தேவையில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டோம் ரெடியாக. இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வந்து ஃபஸ்ட்டு தாளிச்சிருங்க. யூஸ்வலாக நம்ம இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் ஆட் பண்ணுவோம், பட் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது ஒரு குயிக் ரெசிபின்றதுனால நம்ம சிம்பிளான இன்க்ரீடியண்ட் வச்சு செய்யலாம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வந்து கொஞ்சம் கோல்டனாக ஆகணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது பூண்டு வந்து நம்மளுக்கு பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். அதே போல் பூண்டு வந்து நம்ம அதிகமாக சேர்க்கறதுனால இந்த ரெசிபிக்கு நல்ல டேஸ்ட் நிறைய கொடுக்குங்க, நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி சாதத்துக்கு வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க, அப்போ நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்க தேவையான அளவு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க, நான் தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம இந்த மாதிரி சாதம்லாம் செய்யும் போதும் தூள் உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் சீக்கிரம் கரைஞ்சிரும். கல் உப்பு சேர்த்திங்கன்னா அது நம்ம சாப்பிடும்போது சீக்கிரம் கரையாமல் நம்மளுக்கு இடையில வந்து மாட்டோம். இப்போ வந்து வெங்காயம் பார்த்திங்களா நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சேர்த்து வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஒன்றா சேர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முன்னாடியே கருவேப்பிலை ஆட் பண்ணிங்கன்னா அது சீக்கிரம் எண்ணெயில் பொரிஞ்சிரும், அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு கொடுக்காது. தக்காளி சேர்க்கும் போது போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. பார்த்திங்களா நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் வெறும் காஞ்ச மிளகாத்தூள் நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தா கூட சேர்த்துக்கலாம். மிளகு சீரகத்தூள் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இதுக்கு தேவையான மசாலாவே இவ்வளோதாங்க, நம்ம அதிகமாகவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ சாதத்தை வந்து ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கோங்க. இப்போ பார்த்திங்களா சாதமும் தொக்கும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அப்பளம் தாங்க. உங்களுக்கு முட்டை வேணும்னா முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இவ்வளோ தாங்க, தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.